Supreme God, the fountain and source of all energies, Divine Father, Divine Mother, our beloved and respected teacher, Grandmaster Chokoksui, Mahaguruji Mele, all the great ones, holy gurus, holy masters, saints, archangels and holy angels. இந்த அற்புதமான தருணத்தை எங்கள் அனைவருக்கும் நீங்கள் அமைத்துக் கொடுத்தமைக்கு நன்றி. உங்கள் தெய்வீக கருணைக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி. நல் உடல் ஆரோக்கியத்தினாலும் நீண்ட ஆயுளினாலும் எங்கள் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கப்பட்டமைக்கு நன்றி. செல்வமும் செழிப்பும் அபரிதமாக நீங்கள் அருளியமைக்கு நன்றி. உங்கள் கருணைக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி. அன்பான இறைவா, நன்றி. முழு நம்பிக்கையுடன் we thank you and full faith. Slowly inhale, slowly exhale. Be aware of your whole body. You may gently open your eyes with a big smile on your face. உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையுடன் உங்கள் கண்களை நீங்கள் திறந்து பார்க்கலாம். Today's topic of discussion it is on gratitude. If there is a last prayer that you are going to say, நீங்க கடைசியா ஒன்னு சொல்றதா இருந்தா அது நன்றி அப்படிங்கிற வார்த்தையா இருந்தாலே நீங்க உங்களுடைய பிரேயர்ஸை நீங்க முடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ சியாரியோ அப்படிங்கிற ஒரு பிலாசபிஸ்ட் என்ன சொல்றாரு, gratitude is not only the greatest of virtues but it is the parent of all the others. உனக்கு gratitude இல்லை அப்படின்னு சொன்னா மற்ற virtues நீ ஃபாலோ பண்ண மாட்ட. லவ்விங் கைண்ட்னஸா இருக்கட்டும், ஜெனராசிட்டியா இருக்கட்டும், இல்ல நான் ஸ்டீலிங் டெண்டன்சியா இருக்கட்டும், அதோடைய ஃபாதர் அதோடைய பேரண்ட் virtue it is just gratitude. என்னுடைய லைஃப்ல ஒரு ஆச்சாரியா என்கிட்ட அவங்க இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, that was the last conversation I had with her. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, if you can teach people anything, let it be gratitude. உன்னால யாருக்காவது ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா அதை நீ நன்றி உணர்வை மட்டும் கற்றுக்கொடு. The basic அவங்க எதனால அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, but she just called me aside and she told me, today there are lots of global problems, or ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னா அதோடைய ரூட் காஸ் lack of gratitude. அப்ப கிராட்டிடியூட மட்டும் நம்மளால மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடிஞ்சா we have done our job well. நம்ம நம்மளுடைய வேலையை சரியா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதனால நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. wherever you go, you teach people how to be grateful. So ஆசிரியர் டாக்னிக்காக இந்த செஷன் I will start the session with her thought. ஸோ அவங்க கிராட்டிடியூட நம்ம இம்பார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஐ வென்ட் டு விசிட். ஸோ நம்ம ஒரு சின்ன ஸ்டோரியோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு பையன் இருக்கான். அவன் அவங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பெரிய கம்பெனியில ஒரு சிஇஓ போஸ்ட்டுக்கு அவன் அப்ளிகேஷன் போடுறான். அவனுக்கு எல்லா கிரெடிபிலிட்டிஸும் இருக்கு. அவனுடைய தகுதிகள், அவனுடைய பேப்பர்ஸ், அவனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆனா அவன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் அவனை ரெக்ரூட் பண்றதுக்கு முன்னாடி கேட்டாரு, நீ இந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கியே, நீ இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் போய் நிறைய நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிருக்க, உனக்கு யாரு, நீ ஸ்காலர்ஷிப்ல படிச்சியா, எப்படி நீ இதை படிச்ச அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவன் சொல்றான், இல்ல என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க, அவங்கதான் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஆபீசர் கேட்கிறாரு, உன் பெற்றோர்கள் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் கொஞ்சம் லோ வால்யூம்ல என்ன சொல்றான், என்னுடைய பேரண்ட்ஸ் லாண்ட்ரி பிசினஸ் பண்றாங்க, மற்றவங்களுடைய துணிகளை அவங்க துவைச்சிட்டு அவங்க அதை திருப்பி அதை அயர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லாண்ட்ரி பிசினஸ் கிளீனிங் பிசினஸ் தான் என்னுடைய பேரண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப எளிமையானவங்க தான், வெரி சிம்பிள் பீப்புள் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் கேட்கிறாரு, ஓகே தே ஒர்க் அஸ் க்ளோத் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டைரக்டர் கேட்கிறாரு அந்த யூத் கிட்ட, உன் கையை எனக்கு காமி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் 2 கையை நீட்டி அந்த ஆபீசர் கிட்ட காமிக்கிறான். உடனே அவன் சொல்றாரு, சூப்பரான 2 அற்புதமான கைகள். அந்த கைகள் அதை பார்த்துட்டோன்னே, ஹேவ் யூ ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ் டு வாஷ் த க்ளோத்ஸ்? உன்னுடைய அப்பா அம்மாக்கு என்னைக்காவது நீ துணி துவைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் நீ ஆஃபீஸ்ல ஹெல்ப் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே, நெவர், நான் என்னைக்குமே அதை பண்ணவே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா அம்மா என்ன அந்த மாதிரி ஜாபுக்கு என்ன அவங்க கேட்டதே கிடையாது. நான் எப்பயாவது அவங்க உதவி செய்யறேன்னு சொல்லும் போதெல்லாம், வேண்டாம் தம்பி நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நீ போய் ஏதாவது கோர்ஸ்க்கு போ, நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை படிப்புலதான் அவங்க ஆர்வம் தூண்டினாங்களே தவிர என்ன இந்த மாதிரி ஒர்க் அவங்க பண்ண விடலை அப்படின்னு சொன்னானே. அவர் சொல்றாரு, ஓகே நான் உனக்கு வேலை கொடுக்கவா வேண்டாமாங்கிறத நான் நாளைக்கு சொல்றேன். நீ இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ ஒரு வேலை செய்யணும். நீ என்ன செய்யணும்னா, உங்க அப்பா அம்மா கையை நீ இன்னைக்கு நைட் கழுவி விடணும். யூ ஹேவ் டு வாஷ் யுவர் பேரண்ட்ஸ் ஹேண்ட்ஸ். அவங்க கையை நீ வாஷ் பண்ணிட்டு நீ நைட் நீ படுத்து தூங்கு. நீ நாளைக்கு காலையில கம்பெனிக்கு வா, நீ அப்பாயிண்டடா இல்லையாங்கிறத நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இவனுக்கு ஒரே டிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னடா இது இன்டர்வியூ, இது
கேள்வி கேட்பாங்க, திறமைகளை சோதிச்சு பார்ப்பாங்க, நம்ம சர்டிபிகேட்ஸை பார்ப்பாங்க. இவர் என்ன சம்பந்தம் இல்லாம போய் கையை கழுவிட்டு வான்னு சொல்றாரு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. வேலை கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த பையன் ரிஜெக்ட் ஆகிறான். ஆனா வீட்டுக்கு போறான். உடனே the youth cleanse the hands. அவங்க அப்பா அம்மா கையை கேட்கறான். எனக்கு வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் வந்து உங்க கையை கழுவணும்னு சொல்லி உங்க கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வார்ம் வாட்டர் வச்சு அவங்க பேரண்ட்ஸுடைய கையை கழுவுறான். அவன் அறியாம அவன் கண்ணிலிருந்து தண்ணியா வடிஞ்சு அவனுடைய கண்ணீரால அந்த கைகள் மேல விழுது. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்குதான் வாழ்க்கையில அவன் முதல் தடவை என்ன பாக்குறான்னா, அவங்க அம்மா அப்பா கை எவ்வளவு சுருங்கி இருக்குது, அவங்களுக்கு வயதாயிருச்சு, அவங்களுடைய தோள்கள் எல்லாம் சுருக்கம் அடைஞ்சிருக்குது. அண்ட் இவர் சோ நிறைய கட்ஸ், நிறைய சின்ன சின்ன சராய்ப்புகள் அவங்க பேரண்ட்ஸுடைய கையில இருக்கிறத அந்த பையன் பார்த்தான். Some bruises were so painful that they winced when he touched it. சில கட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆழமா இருக்குது. அவனை தொடும் போது அவங்க அப்பா அம்மா வந்து வலியால வந்து சம்டைம்ஸ் வந்து வின்ஸ் பண்றாங்க. இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு உண்மையிலே கண்ணிலிருந்து தண்ணி வடிஞ்சது. This was the first time the youth realized இந்த கைகள் எத்தனை துணிகளை துவைச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்கு அவங்க பணம் கட்டியிருக்காங்களே அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவனுடைய அந்த காயப்பட்ட அந்த கைகளை பார்க்கும்போது அவனுடைய எஜுகேஷனுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எடுத்த சிரமத்தை அந்த பையனால உணர முடிஞ்சிச்சு. After cleansing his parents' hands, the youth quietly washed all the remaining clothes for them. மீதி இருக்கிற எல்லா துணிமணியும் நானே துவைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவைக்கிறான். ஸோ துவைச்சு முடிச்சுட்டு that night the parents and son talked for a very long time. ரொம்ப நேரம் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து இந்த பையன் வந்து மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் the youth went to the director's office. அடுத்த நாள் அந்த கம்பெனியோட டைரக்டர் ஆஃபீஸ்க்குள்ள நடக்கிறான். The director noticed the tears in the youth's eyes. அந்த பையனுடைய கண்ணில் கண்ணீர் இருக்கிறதா அந்த டைரக்டர் பார்த்துக்கிறாரு. Can you tell me what you have done and learned yesterday in your house? உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, நீ என்ன படிச்சுக்கிட்டங்கிறத எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த டைரக்டர் கேட்கிறாரு. அந்த யூத் ஆன்சர் பண்ணா, I cleansed my parents' hands and also finished cleaning all the remaining clothes. எங்க அப்பா அம்மா கையை முதல்ல நான் கழுவுனேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணிமணி எல்லாம் நானே துவைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். I now know what appreciation is. எனக்கு இப்பதான் நன்றி உணர்வுனா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு சார். Without my parents, I would not be who I am today. எனக்கு பெற்றோர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஒரு இன்டர்வியூக்கா நான் வந்திருக்க முடியாது. எனக்கு தகுதிகளும் என்னுடைய படிப்புக்கும் நான் காரணம் இல்லை, என்னுடைய பெற்றோர்களுடைய கடுமையான உழைப்பு தான் காரணம் அப்படிங்கிறது அந்த பையன் தெரிவிக்கிறான். By helping my parents only now do I realize the difficult and tough job. அவங்க எவ்வளவு கடினமா உழைச்சு எனக்காக அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்றான். The director said, that is what I was looking as a manager. இதுதான் ஒரு மேனேஜருடைய தகுதி, முக்கியமான தகுதி நான் கன்சிடர் பண்ணேன். I want to recruit a person who can appreciate and help other people. எனக்கு யார் இந்த போஸ்டிங்க்கு வரும்னு நினைச்சேன்னா, யாரால பிறருடைய கடினமான உழைப்பையும் பிறருடைய கஷ்டத்தையும் உணர்ந்து அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு மேனேஜரை தான் நான் எதிர்பார்த்தேன். A person who knows the suffering of others and get things done. அவங்க கஷ்டத்தை உணர்ந்து நம்ம அவங்க கிட்ட வேலை வாங்கணும். A person who would not put money as his only goal in life. யார் வந்து பணத்தை மட்டுமே முன்னோடியா பார்க்காம அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை மதிக்கிற ஒரு நபர் தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, யூ ஆர் நவ் அப்பாயிண்டட், யூ ஆர் ஹையர்ட். உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் பண்ணி உனக்கு வெளியே வந்துடும். A child who is protected and habitually given whatever he wants. நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களை ரொம்ப ப்ரொடெக்டடா வளர்க்குறோம். நம்மளுடைய மாமனாரோ மாமியாரோ இல்ல நம்மளுடைய அம்மா அப்பா கூட நம்ம பிள்ளைங்களை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்க நம்ம வெக்கேஷனுக்காக கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க உங்களை நல்முறைப்படுத்துறதுக்காக உங்க அப்பா அம்மாவோ இல்ல உங்க ஹஸ்பண்டுடைய அப்பா அம்மாவோ ஏதாவது அட்வைஸோ இல்ல ஏதாவது கடினமா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. நம்ம வந்து உடனே அவங்க கூட சண்டை போட போவோம். நீங்க எப்படி சொல்ல போச்சு, என் பிள்ளைய நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனால நடக்க முடியாது, அவன் நடந்துலாம் வரமாட்டான். 1 கிலோமீட்டர் கூட நம்ம குழந்தைங்களை என்ன செய்யறது கிடையாது, நடக்க விடுறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டடா லவ் கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு we are destroying our children instead. நம்ம அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நம்மளே என்ன செய்யறோம், சீர்குலைய வைக்கிறோம். Let your child live in a big house, eat a big meal. நம்ம பெரிய வீடுகள் வச்சிருக்கோம், நிறைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்கள பியானோ கிளாஸ் அனுப்புறோம், அவங்கள வந்து நம்ம வந்து பெரிய டிவி ஸ்கிரீன்ல அவங்கள படம் பார்க்க வைக்கிறோம், ஹெச்டி டிவில அவங்களுக்கு நம்ம எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குறோம், அவங்களுக்குடைய மொபைல் போன்ஸ் கொடுத்துடுறோம். ஆனா அவங்களுக்கு சின்ன சின்ன அனுபவங்கள், நம்ம எல்லாம் வளரும் போது ஒரு பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது ஒரு அனுபவம். நம்ம வீட்டுல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற சில ட்ரைட் லீவ்ஸ் நம்மளே என்ன செய்வோம், பெருக்குவோம். அப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த சாமான் நம்ம தூக்கி வைப்போம்.
நம்ம இந்த மாதிரி வேலைகள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றதே கிடையாது. அப்ப அவங்களும் நம்ம செய்யற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாமையே நம்ம வளர்த்துட்டோம். இட் இஸ் நாட் பிகாஸ் இட் நாட் ஹேவ் மணி. நம்ம வந்து அந்த காலத்துல பணம் இல்லாதனால ஒரு மேட் அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணாம இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரே பவுல்ல கூட நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல. நம்ம ஒரு வட்டமா உட்காந்துட்டு அங்க இருக்கிற அந்த சாப்பாடை எல்லாரும் எடுத்து நம்ம பவுல்ல இருந்து எடுத்து எடுத்து எல்லாரும் கூட்டாஞ்சோறுலாம் சாப்பிட்டுருக்கோம். பட் இப்பெல்லாம் அது ஹைஜீனிக் கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. நம்ம தள்ளி தள்ளி இருக்கணும். We have so many rules and regulations which is not bringing us together. In fact, it is driving us apart. நம்ம எல்லாரையும் அது வேற்றுமைப்படுத்ததா செய்யும். You want them to understand, no matter how rich their parents are, one day their hair will grow gray. நம்ம பேரண்ட்ஸா நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் நம்ம குழந்தைங்களுக்குன்னா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் உன்னுடைய தலைமுடியும் நிறைச்சு போகும். நீ வந்து என்னைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. பெற்றோர்களுக்கும் வயதாகுது, அவங்களும் வயசானவங்களா ஆயிட்டு இருக்காங்க. The most important thing in your child is your child learns how to appreciate the effort and experiences, the difficulties, and learns the ability to work with others to get things done. ஒரு கஷ்டம் ஒரு குடும்பம் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது குழந்தைங்களும் அந்த கஷ்டத்தை பார்க்கணும். அம்மா அப்பா படுற கஷ்டம் குழந்தைங்களுக்கு தெரியாமையே ப்ரொடெக்டடாவே நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப்ல கிடைக்காது. அது ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டமா உழைச்சாங்கிறத நம்ம சொல்லாமே நம்ம பிள்ளைங்கிட்ட வளர்த்துட்டோம்னா அவங்களுக்கு கிராட்டிடியூட அவங்க மனசுல விதைக்கிறது மிகவும் கடினமானது. அப்ப கிராட்டிடியூட் இஸ் கீ மாதிரி. அந்த கீ வந்து இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இன்னைக்கு விக்கிபீடியால கிராட்டிடியூட பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற சில கணிப்புகள் நம்ம பார்க்கலாம். இந்த கிராட்டிடியூட் அப்ரிசியேஷன் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளால மதிக்க முடியாது. சரியா? நம்ம பேரண்ட்ஸா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு ஷாப்பிங் கூட்டிட்டு போறாங்க. ஒரு திங்ஸ் டு பை, ஒரு ப்ராஜெக்டுக்கோ இல்ல ஸ்கூலுக்கு தேவையான ஒரு 10 திங்ஸ் வந்து அந்த குழந்தை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. இவங்க ஷாப்பிங் மால்ல ஃபுல்லா நடந்துட்டு ஆல்மோஸ்ட் 8 விஷயங்கள் வாங்கிடுறாங்க. அந்த 2 விஷயங்கள் இந்த சார்ட்ல இருக்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கிற 2 விஷயங்கள் அன்னைக்கு அந்த மால்ல இல்ல. உடனே இந்த குழந்தை வந்து பயங்கரமா அடம் பிடிக்குது. எனக்கு இந்த வாங்கி கொடுத்தாலும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். மிஸ் இது 10 சாமானே வாங்கிட்டு வர சொன்னாங்க, நீங்க 2 சாமான் எனக்கு இல்லைன்னு சொல்றீங்க, என்னால அதை ஒத்துக்கவே முடியாது. உடனே ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு 8 விஷயங்கள் இருக்குல்லடா, உனக்கு 2 தானே இல்ல. இந்த 8 விஷயங்களுக்கு நீ முதல்ல ஹாப்பியா இரு. அந்த குழந்தைக்கு அந்த ஹாப்பினஸ் நம்மளால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. சரி, கஷ்டப்பட்டு நீங்க எங்கேயோ கார் எடுத்துட்டு அங்க இருந்து அலைஞ்சு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஒன் திங் மட்டும் அந்த லிஸ்ட்ல இருக்கிற 10ல 9 விஷயம் வாங்கியாச்சு, ஆனா ஒரு விஷயம் கிடைக்கல. ஆனா அந்த குழந்தையுடைய மனசுல அந்த நிறைவை கொடுக்க முடியாது. அந்த குழந்தை மரியாதை இல்லாம பேசுது. அந்த 9 திங்ஸ்க்கு அப்ரிசியேஷன் காமிக்கல. அந்த வாங்கி கொடுக்காத அந்த ஒரு திங்குக்கு நீங்க எப்பவுமே இப்படித்தான், நீங்க லேட்டா என்ன கூட்டிட்டு வந்ததான் காரணம், நீங்க உங்க போன்லயே இருந்தீங்க, உங்க ஆபீஸ் ஒர்க் தான் உங்களுக்கு முக்கியம், எனக்காக நீங்க இந்த 10 சாமான வாங்கி கொடுத்தாதான் என்ன, நான் ஏன் ஒரு சாமான் இல்லாம போகணும். அந்த சின்ன ஏமாற்றத்தை கூட நம்ம குழந்தைங்களால என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. எதனால? நம்ம அந்த ஏமாற்றமே இல்லாம நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்றது நம்ம குறிக்கோளா வச்சிருக்கோம். அப்படி கிடையாது. அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல 4 குழந்தைங்க இல்ல 6 குழந்தைங்களை வளர்க்கும் போது அந்த ஏமாற்றங்கள் அந்த குழந்தைங்களுடைய இயல்பாக இருந்துச்சு. அதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இன்னொருத்தவங்க மூலமா அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பிளட்லயே அது வந்துருச்சு. நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா we have heard many a times, so what my friend has just, நம்ம வந்து இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய நம்ம லைஃப்ல நம்ம வந்து கேள்விப்பட்டோம். பேசிக்கலி ஆஃப் a mirror of ourselves. நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நம்மளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். I wonder how many of us will learn something. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம். நம்ம 2 விஷயங்கள் ரொம்ப ஆப்வியஸா பார்க்க முடியும். The importance of inner reflection and the importance of appreciation and gratitude for what we have. ஒண்ணு, ஒரு விஷயம் நம்ம கிடைக்காம போகும்போது நம்ம இன்னர் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு உள்ள போய் நமக்கு ஏன் இது கிடைக்கல, இது கிடைக்காதனால என் மனநிலை என்ன ஆகுதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண ஒரு மிரர் மாதிரி நம்ம பார்க்கணும். ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுடைய மிரர் இமேஜ் மாதிரி. 2வது என்ன பார்க்கணும், நமக்கு கிடைச்ச அந்த 9 திங்ஸ்க்கு நம்மளால அப்ரிசியேஷன் கொடுக்க முடியுதா, நம்மளால பாராட்டுதல் கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். We will receive even more to be grateful for. நம்ம அப்ரிசியேஷன் கொடுத்தாதான் இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். நம்ம கிடைச்ச 9 விஷயங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்க மறுத்தோம் அப்படின்னு சொன்னா, கிடைக்காத அந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னும் குட் திங்ஸ் என்ன செய்யாது, நம்ம வேல வர முடியாது. How many of us express gratitude for the small things in life?
எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க அப்ரிசியேஷன் காமிச்சிருக்கீங்கிறத சிந்திச்சு பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் ஆஃப்டர் திங்ஸ் தட் வி டு நாட் ஹேவ், கிடைக்காத அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு நம்ம துரத்துறோம்னு பாருங்க. How many of you are too busy paying attention to and sulking for complaining about what others have? மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, அவங்களுக்கெல்லாம் லைஃப் ஈஸியா இருக்குது, நான் தான் கஷ்டப்படுறேன். Every day we come across people who are complaining of one thing or the other. தினம் வந்து உங்களுடைய குடும்பத்திலையும் சரி வெளியிடங்கள்லயும் சரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். அபவுட் லைஃப், அபவுட் எப்படி மற்றவங்க அவங்களை ஏமாத்திட்டாங்க, அவங்களை மோசமா நடத்தினாங்க, இதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லி பார்த்திருப்பீங்க. ஏங்க உண்மையிலே சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நல்லவங்களே நீங்க சந்திச்சது இல்லையா? சில பேர் உங்ககிட்ட எதிர்பார்க்காத அன்பு கொடுத்தவங்களே உங்க லைஃப்ல வந்தது இல்லையா? நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா நம்மளுமே இந்த குழந்தை மாதிரி கிடைக்காத அந்த ஒரு பொருள் இல்ல 2 பொருள்ல தான் கவனம் வைக்கிறோமே தவிர கிடைச்ச அந்த 8 பொருளுக்கு நம்ம அப்ரிசியேஷன் செய்யறது இல்ல, காமிக்கிறது கிடையாது. சரி, அப்ப நம்ம ஹாப்பினஸ் நம்ம லைஃப்ல எப்படி கொண்டு வரணும்? How life has treated them harshly. அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் எப்படி பார்க்கணும்னா, இல்லாத விஷயத்த விட்டுருங்க, நீங்க இருக்கிற விஷயத்த நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்க வந்து என் தலைமுடி இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாம், என்னுடைய கண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கூடி இருந்திருக்கலாம். அப்ப இல்லாத விஷயங்களை நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற திடகாற்றமான இந்த உடல் அமைப்பு, நமக்கு ஆரோக்கியம், நமக்கு உள்ள இருக்கிற வலிமை, இதெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஹெல்த் கிடைக்கும்? அப்ப the appreciation is the key. Gratitude is like a key that opens the door to receive more and more. Gratitudeங்கிறது ஒரு சாவி மாதிரி. இதை வச்சு நீங்க திறந்தாதான் இன்னும் அதிகமான டோர்ஸ்க்குள்ள உங்களால போக முடியும், இன்னும் அதிகமான பிளெஸிங்ஸ் உங்களை நோக்கி வரும். மாஸ்டர் ஷோவா ஃபாக்ஸி, தி ஸ்பிரிச்சுவல் குரு, அவங்க என்ன சொல்றாங்க, எப்ப இன்வோக் பண்ணாலும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் குருஸ்க்கும் அவங்க கிரேட் பீயிங்ஸ்க்கும் என்ன சொல்றாங்க, நிறைய அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. You would always start the invocation with thank you for the blessing us with. எனக்கு இந்த ஆசிகள் கொடுக்கப்பட்டமைக்கு நன்றின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. According to him, when we thank in advance, நம்ம நன்றியை முதல்ல சொல்லிட்டோம்னா we automatically open the path for it to manifest and to materialize. அப்ப secret of materialization, நம்ம எண்ணங்கள்லாம் வலிமையாகும்னா நீங்க கீ என்னன்னு கேட்டீங்கன்னா you have to do appreciation. முதல்ல நீங்க என்ன செய்யணும், thank you சொல்லிடணும். It is not happy people who are thankful, it is thankful people who are happy. Actually நம்ம வந்து ஓகேக்கா நான் நன்றி உணர்வு காமிக்கிறேன், ஆனா எனக்கு நான் முதல்ல ஹாப்பி ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன்னு வச்சீங்கன்னா நீங்க இன்னைக்கு நாளைக்கு ஹாப்பி ஆக முடியாது. ஆனா நீங்க எப்ப நன்றி உணர்வு காமிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் இஸ் a by product அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இது ஒரு கருத்தா நீங்க ஏத்துக்கோங்க. The easiest way to predict your future is to create it. கிராண்ட்மாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னுடைய ஃபியூச்சரை நீ கணிக்க முடியாது, ஆனா உன்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. சரியா? அப்ப he often spoke of the life being a reflection of our deeds. உங்களுடைய செயல்கள் மூலமா மாதிரிதான் உங்க வாழ்க்கையை வந்து அமையும். We need to assume responsibility for what we find in our life. உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. Nobody is responsible for your life. உங்க வாழ்க்கைக்கு யாருமே பொறுப்பு இல்ல, நீங்க மட்டும்தான் பொறுப்பு. You are responsible. நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா what requires and simply do your best. உங்களால முடிஞ்ச பெஸ்ட் நீங்க கொடுங்க உங்க லைஃப். நீங்க உங்க லைஃப்ல இவங்களாலதான் என் லைஃப் மோசமாயிடுச்சு, என் லைஃப் மோசமானதுக்காக இந்த ஆளு இல்ல இந்த சிச்சுவேஷன் பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லைஃப். என் லைஃப் இப்படி இருக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் தான். என் ரிலேஷன்ஷிப் இவ்வளவு பிட்டரா இருக்குதுன்னா அதுக்கு கான்ட்ரிபியூட்டரும் நான் தான். அந்த ஆள் கொஞ்சம் கோவக்காரர், அதனாலதான் நான் பேசல. இதெல்லாம் ரீசன். நம்ம கம்யூனிகேட் பண்ணாம போனதுக்கு, நம்ம ஹார்ட் ஆனதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இன்னொரு பர்சன் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. Take responsibility on your shoulders. The rest will fall into place on its own. If a parent who were so quick to complain about their kids have spent a little time reflecting on their own behavior, perhaps some of them would have found that their children's behavior was in part a result of their own behavior. And the solution to the most of these complaints also lay in our own hands. நிறைய பெற்றோர்கள் வந்து என் குழந்தை மரியாதை இல்லாம பேசுது, என் குழந்தை வந்து நான் சொல்றத காது கொடுத்து கேட்கல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுல பாதி பிஹேவியர் எங்க இருந்து வந்திருக்கும்னு கேட்டா பேரண்ட்ஸ் ஆன நம்ம கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. The children are the reflection of you. உங்களுடைய பிம்பம், மறுபிம்பம் தான் உங்க குழந்தைங்க. அப்ப உங்க குழந்தைங்க வந்து நீங்க என்னெல்லாம் குறைகள் பாக்குறீங்களோ அந்த குறைகள் எங்க இருக்குன்னு பார்த்தா நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு அந்த குறைகளை பார்க்கும்போது இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுற குணம் எனக்குள்ள இருக்குதாங்கிறத முதல்ல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும்.
அப்போ உங்க சில்ட்ரனுடைய பிஹேவியரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யோர் செல்ஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ மேட் அப் மை மைண்ட் டு ஸ்டார்ட் தேங்கிங் டு காட், த யூனிவர்ஸ் அண்ட் த பவர்ஸ் தட் இஸ் ஹையர் தென் மீ. ஸோ நீங்க கடவுள்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்மளை விட சக்தி வாய்ந்த சில தேவர்கள் கிட்டையும் நீங்க நன்றி உணர்வு காமிக்கும் போது நம்ம வந்து மென்டலி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னா, நமக்குள்ள நன்றிங்கிற வார்த்தை சொல்ல சொல்ல நமக்கு என்னெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் நம்ம டிக் அடிக்கும். ஸோ ஒரு கிறிஸ்டியன் காயர் சாங்ல சொல்லுவாங்க இல்லையா, count your blessings, name them one by one, you will see what the God has done. நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்ச நன்மைகளை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கடவுள் எவ்வளவு அற்புதமா நமக்காக ஹெல்ப் பண்றாருன்றது நம்மளால பார்க்க முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ட்ரபிள்ஸ் எல்லாம் குட்டி ஆயிடும். நம்ம அப்ரிசியேஷன் காமிக்கலைன்னா நம்ம ட்ரபிள்ஸ் எல்லாம் எப்படி ஆயிடும், பூதாகரமா நமக்கு தெரியும். Another immediate feel good factor is that I felt a lot lighter in my heart. நீங்க எப்ப நன்றி உணர்வு காமிக்கிறீங்களோ, எப்ப நீங்க தேங்க்யூங்கிற வேர்டை சொல்றீங்களோ, அப்பெல்லாம் நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க ஹார்ட்ல வந்து ஒரு ஒரு லைட்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. யூ வில் ஃபீல் லைட்டர். ஸோ யூ ஹேவ் டு தேங்க் பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும், நிறைய நன்றி சொல்லணும். கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னா முதல்ல கண்ணுக்கு தெரியிற கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்க கூட வாழ்ற ஒவ்வொருத்தங்களுமே காட்ஸ் அண்ட் காடஸஸ் தான். உங்க பிள்ளைங்க வந்து கேர்ள் சில்ட்ரனா இருந்தாங்கன்னா அவங்க காடஸ், அவங்க மேல் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்க காட். உங்க கூட இருக்கிற வாழ்க்கை துணையுமே நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை பாரு. அந்த இமீடியட் குட் நம்ம வந்து ஹார்ட் மட்டும் லைட் ஆகாது, அதே மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ்டு ஹெல்த்தையும் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு சைக்காலஜிக்கலா உண்மையிலேயே ஒரு ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க, the easiest way to good health வந்து you have to show appreciation சொல்றாங்க. நீங்க பிறரை வாழ்த்துறது மூலமா நீங்க என்ன செய்ய முடியும்னா நிறைய அப்ரிசியேஷனை நீங்க வந்து கொடுக்கறது மூலமா உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு விக்கிபீடியால வந்து வாட் இஸ் குட் கிராட்டிடியூட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கிராட்டிடியூட்னா நீங்க வந்து ஃபீலிங், ஒரு குட் ஃபீலிங்கை வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது, உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல உணர்வை வந்து நீங்க வெளிப்படுத்துறது தான் கிராட்டிடியூட். சிம்பிளா தேங்க்யூங்கிற வார்த்தை வந்து கிராட்டிடியூடோட எக்ஸ்பிரஷன், வேர்பல் கிராட்டிடியூட். இப்போ வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு தண்ணி மோந்து கொடுக்குறாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வேர்பலா நீங்க என்ன செய்றீங்க, அவங்க செஞ்ச அந்த டாஸ்கை நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க. ஆக்சுவலா இந்த கிராட்டிடியூட நிறைய பேர் இன்டெப்டட்னஸோட கம்பேர் பண்ணுவாங்க. இன்டெப்டட்னா என்னது, ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்றது வேற, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது வேற. இன்டெப்டட்னஸும் கிராட்டிடியூடும் வேற வேற, ரெண்டுமே வேற ஃபீலிங். எதனால இன்டெப்டட்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, நான் பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் கடன் பட்டிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கடமைப்பட்டிருக்கிறங்கிற உணர்வு வேற உணர்வு, அது கம்ப்ளீட்டா வேற. கிராட்டிடியூடுங்கிற உணர்வு வேற. நிறைய பேர் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் போத். இப்ப கணவன் மனைவி என்ற உறவு எடுத்துக்கலாமே, உங்க கணவர் உங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க, அப்ப நீங்க கிராட்டிடியூட் காமிக்கிறது முக்கியம். அதை விட்டுட்டு அவங்க உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, இல்ல அவங்க பெற்றோர்களுக்கு தேவையான ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்துல அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்றாங்க. உடனே நீங்க கணவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கம்ப்ளீட்லி வேற ஃபீலிங். கிராட்டிடியூட் வந்து ஒரு ஹையர் வைப்ரேஷன்னா, இன்டெப்டட்னஸ் வந்து ஒரு லோவர் வைப்ரேஷன் மாதிரி. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கிராட்டிடியூட் இஸ் நாட் த சேம் as indebtedness. Both emotions occur following help. ரெண்டு உணர்வுமே உதவியை நீங்க எப்ப ரிசீவ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வு வருது. ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, indebtedness நீங்க சொல்லும் போது occurs when a person perceives that they are under the obligation to make some repayment. நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, அப்ப நான் உனக்கு பதிலுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் indebtedness. சரியா? indebtedness, repayment or compensation. நீ எனக்கு வந்து இந்த விதமா ஹெல்ப் பண்ணனால நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க ஃப்ரீ ஆயிருப்பாங்க. அவங்க ஏதாவது பண்ண முடியலன்னா நான் உங்க கடனாளியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது கம்ப்ளீட்லி வேற ஃபீலிங் சொல்லலாம். இது லோவர் வைப்ரேஷன் ஃபீலிங். The emotion leads to different action. Indebtedness can motivate the recipient of the aid to avoid the person. என்ன ஆகும், நீங்க யார்கிட்ட கடன் பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த நபரை நீங்க பக்கத்துல போறதுக்கு பதிலாக அவங்க விட்டு விலகி வந்துடும். எதனாலன்னு கேட்டா, நம்ம தான் கடன் வாங்கின ஆளை பார்த்து ஓடுவோம்ல. அப்ப இந்த ஆள் வந்து நமக்கு ஏதோ எமோஷனலா நமக்கு கடன் பட்டிருக்காங்கன்னா நீங்க அவங்க விட்டு என்ன செய்வீங்க, விலகி வந்துடுவீங்க, தவிர நீங்க அந்யோன்யம் ஆக முடியாது. வேற கிராட்டிடியூட் நீங்க யாருக்கு காமிக்கிறீங்களோ அவங்க கூட நீங்க க்ளோஸ் ஆயிடுவீங்க.
அப்ப இன்டெப்டட்னஸ்ங்கிற ஃபீலிங் வேற, கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு வேற, நான் உங்களுக்கு நன்றி உணர்வோட இருப்பேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற, அது வேற உணர்வு. சரியா? whereas gratitude can motivate the recipient to seek out their benefactor. யார் நமக்கு உதவி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க பக்கத்துல போகணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். and to improve the relationship with them, அவங்க கூட உறவுகளை எப்படியாவது நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வரும். as a motivator of the behavior, gratitude may serve as reinforce future proposal behavior in the benefactor. யார் அவங்களுக்கு வந்து நன்றி உணர்வு கொடுத்துருக்காங்களோ அதனால்தான் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, யாருக்கு இருந்து நமக்கு பலனை அனுபவிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்லயுமே அவங்க கூட நம்ம அசோசியேட் ஆகி ஒர்க் பண்றதுக்கு நமக்கு பாசிட்டிவிட்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு ஜுவல்லரி ஸ்டோர், ஒரு நகை கடையில என்ன செய்யறாங்கன்னா, கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்க நகை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் இன் அவர் ஜுவல்லரி ஷாப். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லலிதா ஜுவல்லரிஸ்னா, லலிதா ஜுவல்லரிஸ்ல நீங்க நகை வாங்கியவைக்கு நன்றி அப்படிங்கிற கொட்டேஷன் அனுப்புறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? உண்மையா இந்த ரிசர்ச்ல 70% அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. பட் அதே இது இவங்க எல்லாருமே இன்னொரு ஸ்டடிக்காக இன்னொரு பண்றாங்க. என்ன செய்யறாங்க? அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நீங்க சேல்ஸ் கஸ்டமர் who called and told about the sales. ஓகே, இன்னைக்கு எங்க ஷாப்புக்கு வந்தீங்க, நீங்க இவ்வளவு ஃபாரின்ஸ் கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. தேங்க்யூங்கிற வேர்டு சொல்லல, நன்றி உணர்வு காமிக்கல. அப்படி அவங்க நீங்க எங்க கடைக்கு வந்திருக்கீங்க போயிருக்கீங்கன்னு மட்டும் சொன்னா சேல்ஸ் வந்து 30% தான் இன்க்ரீஸ் ஆகும். வேற இன்னொரு க்ளோஸ் குரூப்ல என்ன செய்யறாங்க, எந்த விதமான மெசேஜுமே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்க அனுப்பல. அப்படி அனுப்பலைன்னா என்ன ஆகும்னா அவங்க சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். அவங்க சேல்ஸ் வந்து அதே மார்ஜின்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்தாலும் சரி, யூ ஹேவ் டு டெல் தெம் தேங்க்யூ. செருப்பு கடைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க பில் பே பண்ணிட்டு காருக்கு வந்து ஏறதுக்கு முன்னாடி செருப்பு கடைக்காரன் உங்களுக்கு என்ன சொல்றான்? தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் வித் அஸ். நீங்க இந்த மால்ல என் கூட ஷாப் பண்ணதுக்கு நன்றிங்கிறது உடனே அனுப்பிடலாம். எதனாலன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்ப பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிலே வந்து கிராட்டிடியூட் இஸ் த கீ லைன். அப்ப கிராட்டிடியூட் காமிக்கிறது முக்கியமானது. ரிலிஜியஸ் அப்ரோச் எடுத்து பாத்தீங்கன்னாலும், இன்னைக்கு மத ரீதியாக பாத்தீங்கன்னாலும் நிறைய மதங்கள் வந்து நன்றி உணர்வை நமக்கு தூண்டுற மாதிரி இருக்கு. ஜூயிஷ் கான்செப்டா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டியன் ட்ரெடிஷனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நன்றி உணர்வை வந்து நமக்குள்ள தூண்டுற மாதிரி செய்யறாங்க. வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்? கிராட்டிடியூட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? முதல்ல யார் நன்றி சொல்றோமோ அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம தேங்க் பண்ணிட்டோம், நம்ம அவங்களுக்கு போய் தேங்க்யூ சொல்லிட்டோம், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. Increase happiness and positive mood, more satisfaction with life. வாழ்க்கையை பத்தி நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டோம் இல்லையா, லைஃப் பத்தி நமக்கு ரொம்ப குட் ஃபீலிங் இருக்கு. லெஸ் மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பீங்க. நீங்க நன்றி சொல்றதுனால நீங்க என்ன ஆவீங்கன்னா லெஸ் மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பீங்க. அதே மாதிரி பெட்டர் பிசிக்கல் ஹெல்த், பெட்டர் தூக்கம் வருது. நமக்கு ரொம்ப டயர்டா நம்ம ஃபீல் பண்ணல. லோ லெவல் ஆஃப் செல்லுலர் இன்ஃப்ளமேஷன். முக்கியமா யாருக்கெல்லாம் முட்டு வலி இருக்குதோ, முதுகு வலி இருக்குதோ, நீங்க நன்றி உணர்வு காமிக்கணும்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் வீக்கம் இருக்குதோ அந்த வீக்கம் என்ன ஆகுதான் தானாவே நீங்க நன்றின்னு சொல்ல உங்க வீக்கம் வந்து குறையுது அப்படிங்கறத சொல்றாங்க. கிரேட்டர் ரிலையன்ஸ் என்கரேஜ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பேஷன்ஸ், ஹியூமிலிட்டி அண்ட் விஸ்டம். நீங்க ஞானம் கொண்டவரா மாறுவீங்க, நிறைய பணிவு வரும், பொறுமை டெவலப் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. ஒரு குரூப்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க, அந்த கம்பெனிக்கு நீங்க கிராட்டிடியூட் காமிக்கிறது, இல்ல ஒரு குடும்பத்துல இந்த குடும்பத்துக்கு நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு நீங்க கிராட்டிடியூட் காமிக்கிறீங்க, அப்ரிசியேஷன் காமிக்கிறீங்க. எப்படிதான் இந்த குடும்பத்துக்குள்ள என்ன தள்ளினாங்களோ எனக்கு தெரியல, ஏன் தான் இந்த குடும்பத்துல வந்து நான் சிக்கனாலும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்டா நீங்க வந்து வெர்பலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி டிஃப்ரெண்டா இருக்கும். அதே இது இந்த குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டு வந்ததுக்கு நன்றி, நான் இந்த ஊருக்கு நான் வந்து வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டமைக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நீங்க வேலை பார்க்குற கம்பெனியை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது, அந்த கம்பெனிக்கு நீங்க கிராட்டிடியூட் காமிக்கும் போது என்ன கிடைக்கும்? இன்க்ரீஸ்டு ப்ரோ சோஷியல் பிஹேவியர். உங்க சோஷியல் பிஹேவியர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ரிலேஷன்ஷிப், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், உங்க உறவுகள் மேன்மைப்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மே ஹெல்ப் எம்ப்ளாயீஸ் எஃபெக்டிவ்னஸ். நீங்க அங்க வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லாருமே உங்க கூட ரொம்ப அட்டாச்ட் ஆவாங்க. மே இன்க்ரீஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி நீங்க அந்த கம்பெனில வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். சரியா? அப்ப நீங்க அப்ரிசியேஷன் எக்ஸசைஸை நீங்க கண்டிப்பா பண்றது முக்கியமானது. கிராட்டிடியூட் வந்து டிஸ்கனெக்ட்ஸ் யூ ஃப்ரம் டாக்ஸிக் நெகட்டிவ் எமோஷன்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் எடுத்துக்கலாமே. இந்த குடும்பத்துக்கு வந்து பர்ஃபெக்ட் குடும்பம் கிடையாது. there is no perfect family in this world. இந்த உலகத்திலேயே பர்ஃபெக்டான குடும்பம், பர்ஃபெக்டான கணவர், பர்ஃபெக்டான குழந்தைங்க அப்படி யாருமே கிடையாதுன்றதுதான் உண்மை. மித் என்ன? எனக்கு மட்டும் நல்லது கிடைக்கல, எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க என்ன தவிர. சோ இது வந்து ஒரு மித்துனா என்னது? இது ஒரு மாயைன்னு சொல்றாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நம்ம இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்க லைஃப் நம்மளோட பெட்டரா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அக்கறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற டிஃபிகல்டிஸ் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க எப்பெல்லாம் நன்றி உணர்வு காமிக்கிறீங்களோ அப்பெல்லாம் டாக்ஸிக் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் ருமினேட்டிங் பாஸ்ட்ல இருக்கிற சில கசப்புகள் உங்களை விட்டு வெளியே போயிடும். நீங்க வந்து கிராட்டிடியூட் எக்ஸசைஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் என்னன்னா, நீங்க கிராட்டிடியூட் லெட்டர்ஸ் எழுதுறது. கடவுளுக்கு லெட்டர் எழுதலாம், உங்க அம்மா அப்பாவுக்கு லெட்டர் எழுதலாம், இன்னைக்கு உங்க கூட இல்லாதவங்களுக்கு நீங்க லெட்டர்ஸ் எழுதிக்கலாம், இருக்கிறவங்களுக்கு கூட லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். இது டெலிவரி பண்றதுக்கான லெட்டர்ஸ் கிடையாது, ஆனா ஒரு அப்ரிசியேஷன் எக்ஸசைஸ் மாதிரி. இது நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்க கான்சியஸ்னஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். we are happier and more satisfied with life because we complete the exercise. இந்த பயிற்சி நீங்க முடிச்சனால உங்க லைஃப் ரொம்ப கம்ப்ளீட் ஆன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஒரு gratitude practice வந்து என்ன செய்யணும்னா trains the brain to be more in tune with expressing gratitude. உங்க பிரெயினே வந்து இதை நான் செய்யணும்னு நீங்க நினைக்கும் போது, நீங்க முற்படும் போதே உங்க பிரெயின்ல இருக்கிற சில செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுது. பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் ஈக்குவல்ஸ் மோர் பாசிட்டிவ். அப்ப நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுடைய பிரெயினுடைய அதிர்வுகள் வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவாக மாறுது. சரியா? So gratitude and pro-social behavior helping when it costs you. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சனாகவும் மாறுவீங்க. when gratitude fails, எப்பெல்லாம் நீங்க நன்றி காமிக்கலையோ என்ன ஆகும், excessive sense of self importance வரும். நம்ம நன்றி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஆனா நம்ம நன்றி சொல்லல. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நன்றி சொல்லாதனால செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் வரும். நானே தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அவங்க எனக்கு என்ன அப்பா அம்மாவா எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க, அவ்வளவுதான், எனக்கு என்ன பெருசா அவங்க செஞ்சுட்டாங்க, எல்லா அப்பா அம்மாவும் செய்யறது தானே அவங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா எப்ப நம்ம நன்றி காமிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் செல்ஃப்ல இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னொருத்தரை நோக்கி போகும். அப்படி இல்லைன்னா நீங்க செல்ஃப் இம்பார்ட்டன்டா ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க மட்டும் கஷ்டப்படுற மாதிரி நினைப்பீங்க, மற்றவங்க யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது நீங்க நினைப்பீங்க. ரெண்டாவது, எனக்கு அரகன்ஸ் என்னது, யாரையுமே மதிக்காத தன்மை, யாருனாலும் தூக்கி போட்டு பேசுற தன்மை, அந்த அரகன்ஸ் வரும். மூணாவது, வேனிட்டி ஆர் ப்ரைட். உங்களுக்கு கர்வம் வந்து தலை தூக்கி இருக்கு. நீங்க நன்றிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லல, நன்றிங்கிற உணர்வை நீங்க அனுபவிக்கல, நன்றிங்கிற எமோஷன் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த உணர்வு உங்களுக்கு மேலோங்கி இருக்கும்னு பார்த்தா ப்ரைடு. நானா செஞ்சேன், எனக்கு வந்துச்சு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் செஞ்சேன், இது என்னால செய்ய முடியுங்கிறதுனால கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அப்ப கடவுள் இப்ப நம்ம இந்த உணர்வை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க நன்றி காமிக்கலைன்னா கடவுள்கிட்டயும் நீங்க நன்றி காமிக்க மாட்டீங்க. வெரி சிம்பிள். கண்ணுக்கு எதிர இருக்கிற தெய்வத்தை உங்களால பார்க்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத தெய்வம் நீங்க தேடி போனாலும் உங்க முன்னாடி வரமாட்டாங்க. அப்ப நீங்க கண்ணுக்கு எதிர இருக்கிற பர்சன், உங்க ஸ்பவுஸ், உங்க குழந்தைங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்களான்னு மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. unquenched need for admiration and approval. தீர்க்க முடியாத தாகம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு தாகமே தீர்ந்து போகல. சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஹாட் வெதர் இருக்கும்போது அப்படி போல நம்ம உடனே ஃப்ரிட்ஜ்ல போய் தண்ணி குடிக்கும், அப்படி குடிச்சிட்டோம், ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சா கூட தாகம் தீராத மாதிரி. ஏன் அப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அன்குவெஸ்ட் அட்மிரேஷன் வேணும். எல்லாரும் என்ன பாராட்டணும், எல்லாரும் நான் தான், என் மூலமா தான் மாஸ்டர் எனர்ஜி வருது, என் மூலமா தானே எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. அப்ப அட்மிரேஷனுக்கு நம்ம மயங்கிடுவோம், எல்லாரும் நம்மளை புகழணும் நம்ம ஆசைப்படுவோம். அப்ப கிராட்டிடியூடுங்கிறது நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், எனக்கு அது கொடுத்து வச்சிருக்குது நம்மளே நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ some might recognize that the traits of describing இது வந்து ஒரு narcissistic behavior. Of all crimes that human creatures are capable of committing, the most horrid and unnatural is ingratitude. மனிதர்கள் வந்து எவ்வளவோ விதமான கெடுதல்கள் பண்றதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்காங்க. நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்யும், ஒரு ஆளை பத்தி துச்சமா பேசுறோம், ஒரு ஆளை மதிக்கிறது இல்ல, எவ்வளவோ தப்பு செய்யும். ஆனா இதுல தலை தூக்கி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் பண்ண குட்னஸ நம்மளால அவங்க நன்றி உணர்வு இல்லாததுதான் the greatest of sins or greatest of crimes அப்படின்னு சொல்றாங்க. சரியா? So adapting, dwelling on negativity and shrewd perception of hardship in enemies of gratitude, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், explains
how why these three experiences interfere with one's ability to express gratitude. சரியா? நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூட நம்ம விடணும்னா நம்ம வந்து கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நம்ம எப்படி இதை பண்ணலாம்? நீங்க வந்து எவ்ரிடே வந்து டு டூ லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த எக்ஸசைஸ் நம்மளும் இப்ப பண்ணி பார்க்கலாமா? கண்ணை மூடிக்கோங்க. இன்னைக்கு ஒரு டே மட்டும் எடுத்துக்கோங்க, காலையில இருந்து இந்த டைம் வரைக்கும். உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி நீங்க இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க. எனிவே நீங்க கண்ணை மூடிட்டு who are the people who helped youங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு 4-5 people உங்களுக்கு இன்னைக்கு உங்க மூட சியர் அப் பண்றதுக்கு இருந்தாங்களா பாருங்க. உங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தாங்களா பாருங்க. யாராவது உங்களுக்கு கிராசரிஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நீங்க சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, உங்க ஹவுஸ் மேட்ஸ் வந்து உங்க ஒர்க்கை ஈஸி ஆக்கியிருப்பாங்க, உங்க மெடிடேஷன் பண்றதுக்கு உங்க குழந்தைங்க வந்து அம்மா நீங்க முதல்ல மெடிடேஷன் முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் உங்களுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. somebody who cheered up you, who made you happy. ஒரு phone call, உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பத்தி நலம் விசாரிச்சிருப்பாங்க. that person has helped you. So think of 5 people who really helped you today. List out them. ஆமா, எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. நிறைய பேர் சொல்றாங்க 5 என்னங்க கடை நிறைய பேர் வருது. எக்ஸாக்ட்லி, யூ ஹேவ் டு லிஸ்ட் இட் அவுட். நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். சில டைம்ஸ் வந்து பேட் திங்ஸும் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். ஆனா அந்த பேட் திங்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கும், உங்களுக்காக வலிமையை கொடுத்துருக்கும். உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்த அந்த பிளான் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம அதையும் அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் தோ இட் வாஸ் பிட்டர், ஈவன் தோ இட் வாஸ் ஹியூமிலேட்டிங், நம்மளை ரொம்ப இழிவுபடுத்துற ஒரு சம்பவமா இருந்திருக்கலாம். நம்ம குழந்தைங்களை நம்ம மதிக்காம போயிருக்கலாம். ஆனா கூட நமக்கு வந்து பொறுமையை டெவலப் பண்ணி கொடுத்தது நம்ம குழந்தைங்க தான். இன்னைக்கு நம்மளை மதிக்கலைன்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யாருமே கெடுதல் நினைக்கிறதே கிடையாது. அப்ப அந்த குழந்தைங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. லிஸ்ட் ஆஃப் தெம், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புறீங்க பாருங்க. உங்க மனசுக்குள்ள அந்த பர்சனுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை நீங்க எடுக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு பென், ஒரு கோல்டன் கலர் பென் உங்க கையில இருக்குது, அதுல ப்ளூ இங்க்ல ஃபில் பண்ணிருக்கீங்க. ஒரு லெட்டர்ல, ஒரு கடிதத்துல அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு 2-3 விஷயத்தை எழுதி தேங்க்யூ சைன் பண்ணுங்க. somebody who cheered you up, who helped you, who helped your day to become good. You have to write out their name, write out how they were helpful. sometimes healing நம்மட்ட கேக்குறவங்க ஆக்சுவலா நம்ம தான் அவங்க ஹெல்ப் பண்ணிருப்போம். ஆனா கூட அந்த ஹீலிங் பண்ற அந்த அரை மணி நேரத்துக்கு நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவா இருந்தது. அந்த ஹீலிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும். அப்ப அந்த பர்சனுடைய பேரை எழுதிட்டு கூட ஏன் அவங்களுக்கு நீங்க தேங்க் பண்ணணுங்கிறத நீங்க எழுதிக்கோங்க. ரைட் இட் டவுன் இந்த பேப்பர். வெரி குட். இப்ப இந்த பேப்பரை மடிச்சு நீங்க வச்சுக்கோங்க. வெரி குட். Now the fourth exercise நம்ம வந்து ஒரு gratitude meditation பண்ணணும். கண்ணை மூடிக்கோங்க, ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, உங்க முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. Let us practice a gratitude meditation. கண்ணை மூடிக்கோங்க. Just listen to what I am saying. Please connect your tongue to your palate. Gratitude, நன்றி உணர்வு. Appreciation, respect, humility, gratitude. பாராட்டுதல், மரியாதை, பணிவு, நன்றி உணர்வு. gratitude. உங்க கையை ஹார்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க. so your heart will be activated. think of the people who you live with. உங்க கூட இன்னைக்கு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நினைச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம லைஃபை யூஸ்ஃபுல்லா ஆக்கின இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. சமைக்கிறது ஒரு பொறுப்பு, வீட்டுல நம்ம சில வேலைகள் செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஆனா இந்த வேலையே இல்லைன்னா நம்ம ஒரு சிறைச்சாலையில வாழ்ற மாதிரி இருக்கும். இந்த வேலைகளையும் இந்த கடமைகளையும் இந்த பொறுப்புகளையும் நமக்கு கொடுத்த இந்த குழந்தைங்களோ இல்ல நம்ம வீட்டுல வாழ்ற பெரியவங்களோ இல்ல உங்க வீட்டுல நீங்க கூட வாழ்ற கணவரோ மனைவிக்கோ நன்றி சொல்லிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் மை லைஃப். என் வாழ்க்கையை
முழுமையாக்கிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய பிரசன்ஸ்னால I salute the presence of you. I salute the divinity within you. Thank you for filling my life. என் வாழ்க்கையை நிரப்பிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Think of your office. உங்களுடைய ஆபீஸை நினைச்சு பாருங்க. உங்களுடைய ஒர்க் பிளேஸை நினைச்சுக்கோங்க. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாத ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்க சோசியல் லைஃப்ல நீங்க சந்திக்கிற சில பேரை நினைச்சுக்கோங்க. கோயில்ல போய் நீங்க பாக்குறவங்க, மெடிடேஷன் சென்டர்ஸ்ல நீங்க மீட் பண்றவங்க, அவங்க நினைச்சுக்கோங்க. All the people whom you work with, the company you work for, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. Thank you. You have made my life more productive. என் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Thank you. You have enriched my life with experiences. என் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை உங்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். செய்ய வேண்டிய சில விஷயங்கள், செய்யக்கூடாத சில விஷயங்களையும் உங்கள் அனைவரையும் பாற்றே நான் அறிந்து கொண்டேன். என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I thank each one of you, every one of you who have given and enriched my life with experiences. Think of all the people who helped you to grow. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளரும் தருணத்துல உங்க வாழ்க்கையில நிறைய கருத்துக்களை பரிமாறி உங்களுக்கு அறிவை கொடுத்த உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் நண்பர்களை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள். Think of all the teachers. Think of all your friends, your dear ones, your near ones. Thank you for helping me to grow in a more useful way. நல்ல ஒரு பலனுள்ள வாழ்க்கையை வளர்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சார். Thank you. My childhood was wonderful because of you. என் இளமை காலம் ஒரு வசந்த காலமாக இருப்பதற்கு நீங்கள் அனைவரும் பங்களித்து இருக்கிறீர்கள். என்னுடைய பள்ளி பருவத்தை நான் நினைவு கூர்ந்து எனது நண்பர்கள், எனது ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I thank all the people who helped me to grow, for teaching me values and morals, for supporting me, for laughing at my silly jokes, who helped me to have fun as I grew. நான் வளரும் பொழுது என் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் மாற்றிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Think of your parents. Think of your siblings. உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய பெற்றோர்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். மனதாரே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் விட்டுக் கொடுப்பது, பொறுமை, நிதானம் ஆகியவற்றை உங்களிடமிருந்து குடும்பமாக நான் கற்றுக்கொண்டேன். இந்த குடும்பம் இல்லாமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? எனக்கு அற்புதமான நிறைய அனுபவங்களை எனக்கு கொடுத்த என் குடும்பத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. Thank you for my blood. Thank you for all the support I received from my siblings. Thank you for all the encouragement. Thank you in full faith. Now thank your parents. உங்கள் பெற்றோர்கள். இந்த உடலை இந்த பூமிக்கு கொண்டு வந்த என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வெறும் உதரமும் சதையும் தோளும் இருந்த எனக்கு ஜீவனையும், எனக்கு நோக்கத்தையும் நல் ஒழுக்கத்தையும் எனக்கு புதுப்பித்த கொடுத்த எனது பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என் ஆன்மா வளர்ப்பதற்கு இந்த கோயிலை தயார் செய்த எனது பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றியை உங்களுடைய பேரண்ட்ஸ் நீங்க தெரியப்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ மதர். அம்மா, அப்பா இருவருக்கும் நீங்க நன்றி சொல்லிக்கோங்க. They are not perfect people, but they helped us to be what we are today. நம்ம இன்னைக்கு யாரா இருக்கோமோ அதற்கு முழு காரணம் நமது அப்பா அம்மா. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. I am what I am today because of my parents. Thank you sir. Think of our spiritual teacher. நமது ஆன்மீக குருவை நினைவு கூர்ந்து பாருங்கள்.
மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கோங்க. வெறும் கூடாக சுத்தி வந்த நம்மை, நோக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்த நம்மை, எதற்காக கவலைப்படுவது என்று தெரியாமல் எல்லா விதமான விஷயங்களுக்கும் கவலையையும் குறைகளையும் மட்டுமே பார்த்து நம் வாழ்ந்திருந்த நம்மை தேர்வு செய்து நம்மை நம் யார் என்பதை நமக்கு தெரிவித்த நமது குருவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். என் அடையாளத்தை எனக்கு கொடுத்த குருவே மனமார்ந்த நன்றி. நான் யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், எனது கடமைகள் என்ன, நான் எவ்வாறு மாற வேண்டும் என்று எனக்கு கற்பித்த எனது குருவுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Yes, Master. Thank you, Master. Yes, Master. Thank you, Master. Yes, Master. Thank you, Master. ஹீலிங் பயிற்சிகள் மூலமாக என் வழிகளை நானே துடைத்தெறியவும், என் குணங்களை நானே மாற்றுவதற்கு என்னை ஒரு அற்புதமான சிற்பியாக நீங்கள் என்னை மாற்றினீர்கள். எனது தேவையில்லாத குணங்களை நானே செதுக்கி எடுத்து என்னை ஒரு அற்புதமாக பிம்பமாக மாற்றி என் வாழ்க்கையை முழுமையடைய செய்தீர்கள். ஆன்மீக பாதையை எனக்கு நீங்கள் ஒளிமயமாக காட்டினீர்கள். எனது வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றத்தை முன்னோடியாக எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நீங்கள் உறுதுணையாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு செல்கிறீர்கள். அற்புதமான குருவே, என் மனமார்ந்த நன்றி. இந்த குருவை எனக்கு பரிசளித்த என் இறைவனுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த குருவை என் வாழ்க்கையில் கொடுத்து என்னை நல்வழிப்படுத்தி பொறுமையாக எத்தனை பிழைகள் எத்தனை தவறுகள் அடியேன் செய்தினும் அத்தனையும் பொறுத்து காத்து கொண்டிருக்கும் அற்புதமான சக்தியே இறைவா, உங்களுடைய அற்புதமான பணிக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். I thank you in full faith. மெதுவான உள்சுவாசம் செய்யுங்கள், மெதுவான வெளிசுவாசம் செய்யுங்கள். You may gently open your eyes with a big smile on your face. Last but not the least, I thank each one of you for participating in these sessions. Without you, this is not possible. நீங்க இல்லைன்னா, நீங்க வண்டர்ஃபுல் ரெசிபியன்ஸ் இல்லைன்னா என்னால கொடுக்க முடியாதுல்ல, நானே தனியா புலம்ப முடியாது. So my heartfelt thanks to everyone for listening to me non-stop. எவ்வளோ உங்களை போர் அடிச்சாலும் சரி, எத்தனை முறை இந்த கதைகளை நீங்க கேட்டிருந்தாலும் சரி, முதல் தடவை கேட்கிற மாதிரியே சுவாரஸ்யமா தலையாட்டி கேட்கிறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Thank you for making my time, my energy also in a useful way. Thank you so much. So இது ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணிக்கலாம். This is meditation on gratitude. Gratitude meditation practice பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்ரிடே நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு டைரி மாதிரி வச்சுக்கோங்க. அதுல 3 குட் யாருக்கு நீங்க தேங்க்யூ சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்க லிஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். You may list out 3 things or 3 people you want to say thank you. Sometimes அது people இருக்கலாம், sometimes அது யாரா இருக்கலாம், situations இருக்கலாம். So thank you for my vehicle. நான் இன்னைக்கு வண்டி வச்சதுனால தான் மார்க்கெட்டுக்கு ஈஸியா போயிட்டு வர முடிஞ்சிச்சு, ஷார்ட் டைம்ல வந்துட்டேன், தேங்க்யூ எழுதிக்கலாம். ஸோ சிச்சுவேஷன்ஸ் கூட நீங்க தேங்க் பண்ணலாம். ஸோ பீப்புளுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும்னு இல்லை, உங்க செருப்புக்கு நீங்க தேங்க் பண்ணலாம். உங்க செருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கணும்ல, செருப்புக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற படிக்கு நன்றி சொல்லுங்க. படி இருக்கு இல்லையா, அந்த படியில் ஏறும் போது முட்டி மடங்குது, உங்க தசைகள் சுருங்குது, எத்தனையோ நரம்புகள் உங்களுடைய காலில் இருக்கிற நரம்புகள் வேலை பார்க்குது. அப்ப கால்களுக்கும் உங்களுடைய காலில் இருக்கிற முட்டி கூட நீங்க என்ன செய்யணும், தேங்க் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க எழுதுற எக்ஸசைஸ். அப்ப தினம் ராத்திரி நீங்க என்ன செய்யலாம், 3 விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ தேங்க்யூ இந்த ரியல் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் டு ரீட் திஸ் ஆர்டிக்கல். நீங்க உண்மையிலே நன்றியை வந்து நீங்க யாருக்குனாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஸோ பி அ கிரேட்ஃபுல் கிரேசர் அப்படின்னு என்ன சொன்னா, நீங்க கண்ணை திறந்து பார்க்கும் போதெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லலாம்னு பார்க்கணும். யார்கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க கூடாது. குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு
யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்றதுக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க தேங்க்யூ சொல்லணுங்கிறதுக்காகவே நீங்க ஆள் தேடுற மாதிரி நீங்க கிராட்டிடியூட் கிரேசராக நீங்க இருக்கலாம். திங்க் அபவுட் வாட் யுவர் லைஃப் would be like if the specific positive event wouldn't have happened. Write all the decisions and events that would have been different in your life. For instance, what if you didn't meet your spouse? நீங்க வந்து இந்த மாதிரியும் அதை பார்க்கலாம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குரு உங்க வாழ்க்கைக்கு வரலன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த கிளாஸ படிக்கல, நமக்கு இந்த டைம் வந்து இந்த செஷன்ஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணலைன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க சந்திக்கல, அப்ப நீங்க இந்த ஊருக்கு நீங்க வந்து செட்டில் ஆகலைன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அப்படி யோசிச்சு பார்க்கணும். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல வரலன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கணும். அப்ப வாட் இஃப் நாட் நீங்க போட்டு பார்க்கும்போது, வாவ் நல்ல வேலைங்க இந்த குடும்பத்துக்கு வந்தேன், இந்த குடும்பத்துல மட்டும் நான் இல்லைன்னா என்ன மற்ற ஒரு குடும்பத்தை நான் இருந்திருந்தேன்னா நான் இந்த மாதிரி வளர்ந்திருப்பேனா எனக்கு தெரியாது. இந்த ஊர்ல நான் இல்லைன்னா எனக்கு இந்த ஆன்மீக போதனைகள் கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கு நமக்கு தெரியுங்கிறத சொல்றாங்க. A thankful appreciation for what an individual receives, whether tangible or intangible. With gratitude, people acknowledging the goodness in their lives. As a result of gratitude, also help people connect to something larger than themselves as individuals. நீங்க எப்பெல்லாம் கிராட்டிடியூட் நீங்க காமிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த பயிற்சியை நீங்க உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ என்ன ஆகுமா, உங்க வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு தெரியும். வாவ் நல்ல வேலை, கடவுள் என்னை வந்து விடல, கடவுள் என் கூடயே இருக்கிறாரு. நீங்க அந்த இறை சக்தி நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு நன்றி உணர்வோட நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க, the appreciation of what is valuable and meaningful in oneself. எதை நீங்க வந்து வேல்யூ பண்றீங்கிறத நீங்க அப்ரிசியேஷன் கொடுக்கும் போது தான் தெரியும். நிறைய பேர் இப்ப எனக்கு சாட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 people மெசேஜ் பண்ணாங்க, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, இந்த செஷன் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு போட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற இந்த தேங்க்யூ என்ன செய்யுமா, இந்த செஷனுடைய வேல்யூவை உங்களுக்கு அதிகப்படுத்தி காமிக்கும். அப்ப நீங்க இதை மறக்க மாட்டீங்க. உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு வகையில எப்பயாவது ஒரு தருணத்துல நீங்க என்ன செய்வீங்களா, இதை நீங்க உங்க லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணுவீங்களா. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ரிசியேஷன் வந்து உங்க வேல்யூவை ஆட் பண்ணி கொடுக்கும், மீனிங்ஃபுல்லாகும், அர்த்தமுள்ளதாக மாத்தி கொடுக்கும். அப்ப thankfulness and appreciation is very good emotion. An emotion that is typically evoked when one receives costly, unexpected and intentionally rendering benefits and is thought to play a key role in regulating the initial and maintenance of social relationships. ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம உடனே என்ன செய்வோம், நன்றி சொல்லுவோம்ல, தேங்க்யூ சோ மச், நல்ல வேலை எனக்கு இது கிடைச்சிச்சு, இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு நினைப்போம்ல. அப்ப நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப உறவுகளை மேன்மைப்படுத்துறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா நன்றியை நீங்க தெரிவிச்சுக்கோங்க. குறைகள் இருக்கலாம், அவங்க இன்னைக்கு நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம், உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்க பணத்தை அவங்க வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க அந்த நன்றியை காமிக்கும் போது அந்த குட் திங்ஸ் என்ன ஆகுமா, உங்களால ஆட்டோமேட்டிக்கா பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு ஃப்ரீசர் பிளான்ட் இருக்கு, அந்த ஃப்ரீசர் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த ஃப்ரீசர் இதை வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து தெரியாம திறந்து இருக்குது ஃப்ரீசர் நினைச்சு அந்த ஃப்ரீசரை மூடிட்டாங்க. ஃப்ரீசர் பாக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூம் அளவுக்கு பெரிய ஃப்ரீசர் ஃபுல்லா வந்து ஐஸ் இருக்கும், அதுக்குள்ள நிறைய பொருட்களை ஸ்டோரேஜ்ல வச்சிருப்பாங்க. இவர் ஏதோ ஒரு இது வந்து செக் பண்ணி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவர் உள்ள இருக்கிறது தெரியாம ஒரு எம்ப்ளாயி வந்து வெளியே இருந்து அந்த இதை என்ன செஞ்சிடறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ரீசருடைய பாக்ஸ் அந்த டோர் வந்து இவ்வளவு திக்கா இருக்கும், உள்ள இருந்து தட்டி தட்டி பாக்குறாரு, வெளியே இருக்கிறவருக்கு இதை தட்டுறது கேட்கல. அவர் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே அவர் ஷிஃப்ட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்ப அந்த ஃப்ரீசர் பிளான்ட்ல இவர் வந்து காதை வச்சு கேட்கிறாரு, எந்த நடமாட்டமும் வெளியே தெரியல, இவர் உள்ள சிக்கிட்டாரு, குளிர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தாருன்னா ரத்தம்லாம் உறைஞ்சு போய் செத்து போயிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்சிஜன் சப்ளை குறைய குறைய இவருக்கு கிருகிருன்னு வந்து தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படி விழுந்த தருணத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு இவரை யாரோ வந்து உழுக்குறாங்க, உழுக்கி அவரை பிடிச்சு இழுக்குறாங்க, அவருக்கு கையெல்லாம் வார்ம் ஆக்குறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, இவருக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. இவர் வந்து நீங்க எந்த நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, கண்ணை திறந்து பாருங்க, என்ன பாருங்க பாருங்கன்னு கத்துறாங்க. இவர் மெல்ல கண்ணை திறந்து பாக்குறாரு. பாத்துட்டு யாரா இது, நம்ம செத்து போயிட்டோம்னு நினைக்கும் போது யாரும் ஒன்று தட்டி எழுப்புறாங்களே, யாருன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஃப்ரீசர் பிளான்ட்ல வேலை பார்க்குற ஒரு வாட்ச்மேன் வந்து இவரை தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு.
அப்பதான் இவருக்கு வந்து தெரியுது அந்த பிளான்ட்ல 5 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் உள்ள மயங்கி கிடந்தது யாருக்குமே தெரியல, அவர் கூட வேலை பார்த்தவங்க கூட தெரியல. எப்படி இந்த வாட்ச்மேன் கண்டுபிடிச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்தாரு? ஏன்னா சயின்டிபிக்கலா 1/2 மணி நேரத்துக்கு மேல இந்த ஃப்ரீசர் பிளான்ட்ல சிக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஐஸ் ஆயிடுவாங்க, கண்டிப்பா அவங்க பிளட் எல்லாம் உறைஞ்சிரும். இவர் ஏதோ ஒரு ப்ளூக்ல இவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு இல்லையா? அவர் பதில் கேட்கிறாரு, how did you know that I was inside? தயவு செய்து சொல்லுங்க, நான் உள்ள இருந்தேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. who informed you? யார் நான் உள்ள இருக்கிறத உங்களுக்கு சொன்னாங்க? யாருமே சொல்லல சார், 50 பேர் இங்க வேலை பார்த்து வெளியே போயிட்டாங்க சார், நான் ஆட்களை என்ற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா எப்பவுமே சார் நீங்க உள்ள வரும்போது நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன், நீங்க என்ன பார்த்துட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூப்பா, தேங்க்யூ சார்ன்னு சொல்லி நீங்க உள்ள போயிடுங்க. 50 பேர் வேலை பார்க்கறாங்க, யாருமே எனக்கு நன்றி சொன்னதே கிடையாது சார், நீங்க ஒரு ஆளு தான் நன்றி சொல்லிட்டு போயிடும். அதனால இன்னைக்கு எல்லாரும் வேலை முடிச்சு ஷிஃப்ட் முடிஞ்சு போகும்போது யார் போனாங்க போகலங்கிறது எனக்கு தெரியாது சார் சத்தியமா. ஆனா நமக்கு ஒருத்தர் நன்றி சொல்லுவாரே, அந்த ஆள் இன்னைக்கு போகல. ஏன்னா 50 பேருக்கும் நான் சலாம் போடுவேன் சார், யாருமே திருப்பி பதிலுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சார், நீங்க ஒரு ஆள் தான் நன்றி சொல்லுவீங்க. இன்னைக்கு எனக்கு பதில் சலாம் வராதனால ஒரு ஆள் வரலங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் சார், உள்ள யாருங்கிறத ஒவ்வொரு இதா திறந்து பார்த்தேன் சார், நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் சார், உங்க வாழ்க்கையை என்னால காப்பாற்ற முடிஞ்சு, ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு அவர் நன்றி சொல்ல, இவர் எந்திரிச்சு பதிலுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, எப்பா என் உயிரையே நீ காப்பாத்திருக்க, உள்ள நான் செத்து போயிருந்திருப்பேன், நீ என்னை காப்பாத்திருக்க, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ உங்களுக்கு தெரியாது, நீங்க வார்மா சிரிக்கிறது, நீங்க ஒரு ஆளுக்கு அறிவுரை சொல்றது, ஒரு ஆளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது எந்த ஒரு இம்பாக்ட அவங்க வாழ்க்கையில கிரியேட் பண்ணிருக்கோங்கிறது சத்தியமா உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எஜுகேஷன்ங்கிறது நம்ம படிச்ச படிப்பு என்பது ஒரு சர்டிபிகேட் ப்ரூஃப் கிடையாது. உங்களுடைய ஆட்டிடியூட காமிக்கும், உங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுடைய லாங்குவேஜ், உங்க பிஹேவியர்ல தான் அது வெளிப்படும். ஸோ நீங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பண்புள்ள ஒரு மனிதராக இருக்கீங்களா, உங்களால அப்ரிசியேஷன் காமிக்க முடியுதா, அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை என்ன செய்யும், அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு பெண்மணி இருக்காங்க, கடைசி ஸ்டோரி போது அவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து விடோ ஆயிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துடுறாரு. ஃபியூ மந்த்ஸ்லயே வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க பையனும் இறந்துடுறாரு. இது ரெண்டும் நடந்தோடனே அவங்க ரொம்ப ரிஜெக்ட் ஆயிடுறாங்க, வாழ்க்கையில ரொம்ப வெறுமை ஆயிட்டாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் போறாங்க, ஏன்னா மனநிலை சரியா இல்லை, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. சைக்கியாட்ரிக் ஹெல்ப் கேட்டு அவங்க கவுன்சிலிங் போறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாரு, நீ வந்து உன் வீட்டுல ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யி, அப்பதான் உனக்கு வந்து உன்னுடைய இந்த டிப்ரெஷன்ல இருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்மணி வந்து ஒரு நாள் வந்து காஃபி எடுத்துட்டு குடிக்கும் போது அந்த வெளியே இருக்கிற அந்த அந்த சன்செட் சன்ரைஸ பார்த்துட்டே குடிச்சிட்டே இருக்காங்க. அப்ப வெளியே ஸ்ப்ரே கேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சும்மா அங்கங்க பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வரும் இல்லையா, அந்த பூனை வந்து என்ன செய்யுது, இவங்க குடிச்சு கீழே வச்சுக்க அந்த கப் அண்ட் சாசர் இருக்கிற எச்சி காஃபிய அந்த பூனை வந்து நக்கிறதுக்காக வருது. அது நக்கி 2 வாய் குடிக்குது. இந்த பெண் வந்து டிப்ரெஷன் இருக்கனால அந்த பூனையை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பூனை அந்த 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 பாலை குடிச்சிட்டு என்ன செய்யுது, இவங்க காலை 2 தடவை சுத்துது, அவங்க மேல லேசா எப்படியும் உரசுது. அந்த உரசுன உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அது வந்து அதோடைய பாணியில நன்றி சொல்லுது. நீங்க எனக்கு கொடுத்த இந்த ஒரு வாய் பாலுக்கு நன்றிங்கிறத அந்த பூனை தெரியப்படுத்துது. அந்த உரசுதல் அந்த 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 பூனை கிட்ட இருந்து கிடைச்ச உடனே இவங்க மனசு ரொம்ப இயல்பாயிடுச்சு. அந்த சைக்கியாட்ரிஸ்ட மறுமுறை அவங்க சந்திக்கும் போது சொல்றாங்க, அந்த பூனை என்ன தொட்ட தருணத்துல எனக்குள்ள வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் ஒரு ஒரு 6 மாசமா நான் அனுபவிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, என்னால ஒரு ஆளுக்கு உதவி செய்யும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், அந்த நிறைவை அன்னைக்கு அந்த பூனை உரசும் போதுதான் நான் உணர்ந்தேன். அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என் வாழ்க்கையில இழந்தவங்களை விட்டுட்டு இனிமேல் இருக்கிற காலத்துல என்னால எந்த விதமான உதவியை பிறருக்கு செய்ய முடியுமோ நான் செய்ய போறேன். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு. அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அந்த பூனை கிட்ட இருந்து எனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு. ஒரு பூனை எனக்கு ஹாப்பி ஆக்குன மாதிரி என்னால முடிஞ்ச மற்றவங்களை நான் ஹாப்பி ஆக்குறதுக்கு நான் முன்வர போறேன். ஐம் கோயிங் டு மேக் அதர் பீப்புள் ஹாப்பி. அதுதான் என் வாழ்க்கையுடைய பர்பஸா இருக்கணும். ஏன்னா என்னுடைய உயிரை கடவுள் எடுக்காம என்னுடைய உறவினர்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, என்னை வச்சு ஏதோ திட்டம் போடுறாரு கடவுள், என்னை வச்சு ஏதோ செய்ய விரும்புறாரு, நான் அதுக்கு தலை வணங்குறேன். ஐ வாண்ட் டு மேக் அதர் பீப்புள் ஹாப்பி அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லும் போது அவங்க வாய்ஸ், அவங்க ஆட்டிடியூட், அவங்களுடைய குணங்கள் எல்லாமே மாறின. சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னானா, நீ மேடம் நீங்க சாப்பிட்டு இருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸை இன்னைக்கே நிறுத்திடுங்க,
நீங்க கடந்த ஒரு வாரமா எப்படி தூங்குறீங்க? உண்மையிலே சொன்னா சார், அந்த பூனை என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுல இருந்து தினம் அதுக்கு ஒரு பவுல் பால் வச்சுட்டு தான் நானே காஃபி போட்டு குடிக்கிறேன். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை இல்லாம நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி சொன்னாங்க. அப்படின்னா யாருக்கெல்லாம் உடம்புல வலி இருக்குதோ, யாரெல்லாம் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய பயிற்சி வந்து கிராட்டிடியூட் பயிற்சி. தூக்கம் வரலன்னு சொல்லாதீங்க. வயசாகும் போது தூங்குற டைம் வந்து உங்களுக்கு மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஸ்கிப் ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, யூ ஹேவ் டு ஸ்டே. நீங்க கண்ணை மூடிட்டு படுத்துக்கோங்க, லைட் ஆஃப் பண்ணிடுங்க, நீங்க நெட் பார்க்காதீங்க, நீங்க உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடாதீங்க. தூக்கம் வரலையா, பரவாயில்ல, படுத்துக்கோங்க. படுத்துட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, குருவுக்கு நன்றி சொல்லுங்க, உங்க பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுங்க. இது மாதிரி இந்த கிராட்டிடியூட் எக்ஸசைஸை நீங்க படுத்துட்டே செஞ்சுட்டே இருக்கு. இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன நீங்க பார்க்க முடியும்னா, இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிபிக்கலி. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட், கை வலி, கால் வலி, முதுகு வலி, இதெல்லாம் சூப்பரா குறையுது சொல்றாங்க. நீங்க ஒரு வாரம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்க உறவுகளும் மேன்மைப்படும், உங்க வலிகள் வேதனைகள் குறைவதையும் என்ன செய்ய முடியும், உங்களால பார்க்க முடியும். So with this we will finish off the talk for today. Thank you all for participating. Hopefully our relationships will shift to a higher level. உங்கள் அனைவருடைய உறவுகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய சந்தோஷமும் நிம்மதியும், உங்களுடைய அந்யோன்யமும், பலவிதமான புரிந்து கொள்ளும் சக்தியும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும், சகிப்புத்தன்மையும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பலவிதமாக அதிகரித்து நம்ம எல்லாரும் வண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ஸ்ல பியூட்டிஃபுல்லா ஹாப்பி லைஃப்ஸ் வந்து நம்ம லீட் பண்ணுவோங்கிறதுக்கு கடவுள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் வந்து பலவிதமா கொடுக்கும். Namaste. Thank you all for participating. We will unmute the participants now.